குணம். ஓம் விக்னேஸ்வராய நமः. ஓம் குலதெய்வதாமுனியப்ப சுவாமியே நமः. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். இந்த இனிய ஆங்கில புத்தாண்டு முதல் உத்வேகத்தையும் புதிய லாபத்தையும் சந்திக்க காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை, அதாவது 31/12/2023 முதல் 6/1/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலன்கள். முதல்ல கிரக அமைப்பு. அதன்படி பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவானும் 6ஆம் இடத்துல மறைந்து புதன் அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிநாதன் மறைந்து அமர்ந்திருக்கின்றார். நிறைந்த பலனையும் தருவார். அவரோடு பஞ்சமாதிபதியாகிய விரையாதிபதியாகிய சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். பாக்கியஸ்தானத்திலே சனி பகவானும் 10ஆம் இடத்திலே ராகு பகவானும் லாபஸ்தானத்திலே தனித்த குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு தனாதிபதி, குடும்பாதிபதி, வாக்காதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 3, 4, 5 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிப்பார். நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு சந்திராசிரமமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் நல்ல யோகம்னு சொல்லுவோம். அந்த கணக்குப்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசிரமம் இல்லை, வேதையும் இல்லை. அதுவே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அமையட்டும். இந்த வாரத்தில் துவக்க நாள், அதாவது 31/12/2023 ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்த்திங்கன்னா, திதியை பொறுத்தளவுக்கு தேய்பிறை பஞ்சமி திதி, நட்சத்திரம் மக நட்சத்திரம் வருகிறது. அன்று முழுவதும் மரண யோகம் கூடிய நாள். அதனால் ஒரு மத்தியமான நாள், அதாவது 2023 கடைசி நாள். அடுத்து ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது 1/1/2024 திங்கட்கிழமைக்கு பிறக்கிறது. அது திதியை பொறுத்தளவுக்கு மதியம் 2 மணி வரை தேய்பிறை பஞ்சமி திதியும், அதன் பிறகு சஷ்டி திதியும் வருகிறது. நட்சத்திரம் பூர நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய நாள். அடுத்து 2/1/2024 செவ்வாய்க்கிழமைக்கு பார்த்திங்கன்னா, பகல் 4 மணி வரை சஷ்டி திதியும், அதன் பிறகு சப்தமி திதியும் வருகிறது. நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு காலையில் 11 மணி வரை பூர்வ நட்சத்திரம், அதன் பிறகு உத்திர நட்சத்திரம், அமிர்த யோகம் வருகிறது. அன்றைய தினம் தேய்பிறை சஷ்டி திதி. அடுத்து புதன்கிழமைக்கு பார்த்திங்கன்னா 3/1/2024 அன்று யோகம் மரண யோகம்தான். ஆனால் திதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சப்தமி திதி மாலை 6 மணி வரை சப்தமி திதி, அதற்கப்புறம் அஷ்டமி திதி. நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மதியம் 2 மணி வரை உத்திர நட்சத்திரம், அதன் பிறகு ஹஸ்த நட்சத்திரம். அன்று சுதந்திர போராட்ட வீரர் மாவீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பிறந்த நாள். அடுத்ததாக 4/1/2024 வியாழக்கிழமைக்கு அன்று முழுவதும் அஷ்டமி திதி இருக்கிறது. மதியம் 4 மணிக்கு மேலே சித்திர நட்சத்திரம் வருகிறது. சித்தயோகம் கூடிய நாள். அன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி திதி. அடுத்து வெள்ளிக்கிழமைக்கு 5/1/2024 வெள்ளிக்கிழமைக்கு நவமி திதி வருகிறது. அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் அன்றைய வருகிறது. சித்தயோகம் கூடிய நாள், நல்ல நாள். அடுத்து 6/1/2024 அதாவது இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமைக்கு தசமி திதி வருகிறது. நட்சத்திரம் விசாக நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள், நல்ல நாள். இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்பு. மிதுன ராசி என்பதே, உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதியாகிய சந்திர பகவான் 3, 4, 5 இடங்களில் பயணிக்கிறப்ப பணப்பொருளாதாரம் சகாயஸ்தானமாகவும் சொத்துக்களாகவும், அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு சுப யோகத்தையும் தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் தனஸ்தானம் நல்லா இருக்குது. குடும்பம் வாக்கு ஸ்தானம் நன்றாக இருக்கிறது. இந்த வாரம் நல்ல பிரமாதமான யோக பலனை நிச்சயமாக கொடுக்கும். அதாவது பிறருடைய உதவியும் கிடைக்கும். நீங்கள் பிறருக்கு உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். அந்தளவுக்கு இந்த வாரம் மிதுன ராசிக்காரங்களுக்கு பணப்பொருளாதாரம் நல்லா இருக்குது. குடும்பமும் யோகத்தில் இருக்குது. அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு இந்த உடல் ரீதியாக பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, தயவு செய்து கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஏன்னா செவ்வாய் பகவானுடைய வீட்டில் போய் புதன் உட்கார்ந்துருக்கார். அதாவது நீர் ராசியில் போய் அந்த காற்று ராசிக்காரங்க உட்காந்துருக்க பார்த்திங்கன்னா, உடலில் ஏதாவது ஒரு சில உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது நீர் சார்ந்த பிரச்சனைகள், அதுவும் குறிப்பாக பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இது மார்கழி மாதம், குளிர் மாதம், அதனால் அது சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் உடல் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க.
இது போக வந்து இந்த உணவு சார்ந்த விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. தேவையில்லாத ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்கங்க, அல்லது வேகாத ஐட்டங்களை சாப்பிட்றத தவிர்த்துக்கங்க. பொதுவாக நான்வெஜ்லேயே கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. இதெல்லாம் வந்து இந்த வாரத்தில் மீனராசி நண்பர்களுக்கு உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அடுத்து தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த பலன். ஏன்னா 10ல் அமர்ந்த ராகு பதவி யோகத்தையும் கொடுப்பார், இன்னும் பலவிதமான லாபத்தையும் கொடுப்பார். அப்படிங்கிற கணக்குப்படி அந்த யோக பலன்கள் பூரா நல்லா கிடைக்கும். ஏன்னா புதனுக்கு 5ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கார் இல்லையா, அதனால் அந்த பலன்கள் பூரா கிடைக்கும். அதனால் ராகு பகவானால் தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு யோகம் உண்டு. அடுத்தபடியாக வந்து உத்தியோகஸ்தலை பொறுத்தளவுக்கு நல்ல லாபம். எதிர்பார்த்த பல விஷயங்கள்லாம் கை கொடுத்து உதவும். ஏன்னு கேட்டிங்கன்னா சூரியன் செவ்வாய் சேர்க்கை நல்ல லாபத்தை கொடுக்கும். அதுவும் உங்கள் ராசியை பார்க்குறது இன்னும் லாபத்தை கொடுக்கும். அதனால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு அந்த பலன்களை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஒன்று. அடுத்து வந்து சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் கொஞ்சம் ஒத்தி வைத்து அடுத்த வாரம் செய்கிறது வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் வந்து உங்களுக்கு அரையாண்டு தேர்வோட ரிசல்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதில் பெற்ற மார்க்குகளை பார்த்துருப்பீங்க. இன்னும் அதிகப்படியான மார்க்குகளை பெறுறதுக்கும் நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கும் இன்னும் நல்ல முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இந்த அரையாண்டு தேர்வு என்பது வந்து உங்களுக்கு நடு விஷயமாக தான் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் இனி வரும் காலகட்டங்களில் இன்னும் நல்லபடியாக படித்து நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக பெண்களுக்கு அருமையான யோகமும் லாபமும் கூடிய ஒரு நல்ல வாரம். ஏன்னு கேட்டிங்கன்னா குரு பகவானுடைய பார்வை அந்த 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் படும். அதுவும் வந்து லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏதாவது வெளியிடங்களுக்கு சுற்றுலா ஸ்தலங்களுக்கு செல்வதற்கோ அல்லது புனித இடங்களுக்கு செல்வதற்கோ அதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அதையும் நீங்கள் யோகத்தை பயன்படுத்திக்கலுங்க. பொருளாதார ரீதியாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல சிறந்த பலன்கள் கிடைக்கும். லாபங்கள் நிறைய கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல, அதாவது கூட யாராவது வந்து ஒருத்தவங்க பார்ட்னராகவோ அல்லது நான் உதவி செய்கிறேன்னு சொல்லி வர்றதுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். அதையும் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ஒரு சிறந்த பலன்கள் கிடைக்கும். பொதுவாக பொறுத்தளவுக்கு வந்து மனமாகாத பெண்களுக்கு வந்து மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. புத்திரபாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற பெண்களுக்கு சுபமங்கல செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளை அனுபவிக்கக்கூடியவங்களுக்கு அதை எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக வந்து தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் கணவர் சம்பந்தப்பட்ட அவங்களுடைய நட்பு வட்டாரங்கள் அல்லது வந்து அவங்களுடைய உறவினர்கள் இவர்களாலும் உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த வாரம் வந்து மிதுனராசிக்காரங்களுக்கு ஒரு சுப யோகமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. மிதுனராசி என்பதே இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்கத்தில் வந்து தேய்பிறை பஞ்சமி திதி வருகிறது. வாராகியமான வழிபாடு பண்ணுங்கள், பஞ்சமுக தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள், நல்ல பலன்களை அனுபவிப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புதன்கிழமைக்கு, அதாவது 3/1/2024 அன்றைக்கி பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி வருகிறது. ஆனால் வியாழக்கிழமைக்கு தான் தேய்பிறை அஷ்டமி திதி. அந்த தேய்பிறை அஷ்டமி திதியில் காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள், நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எல்லா யோகங்களும் நிறைந்து கிடைப்பதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.